வானக தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அகில உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்மை ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பாதையிலே நடத்துகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 56வது வசனம் முடிய. மார்க் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 45லிருந்து 56 முடிய உள்ள வசனங்கள். அதிலே காலத்தின் அருமையை கருதி 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உத்தம ஜீவிய வழி காட்டும். உயர்வானுலகில் உனை கூட்டும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஓய்வு நாளின் இந்த பகற்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் கூட்டி சேர்த்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி படைக்கின்றோம். இதோ உங்களுடைய ஆற்றல் உள்ள, வல்லமையுள்ள, ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இந்த அருமையான தருணத்திலே சங்கீதக்காரனுடைய கூட்டை நாங்கள் நினைக்கிறோம். உமது சாட்சியங்கள் எனக்கு இன்பம், அவைகளே என் ஆலோசனைக்காரன், அவைகளே என் ஆலோசனைக்காரன். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு நல்வழி காட்டுகின்றேன், எங்களை நல்வழிப்படுத்துகின்றேன், எங்களுக்கு நல் ஆலோசனைகளை தருகின்றேன். இறை வார்த்தைகளை இப்போது சிந்திக்க போகிறோம். லீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவரீர், உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் இந்த வேளையிலே திறந்தருளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, அண்மையிலே சமூக ஊடகத்திலே ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்றை நான் பார்த்தேன். ஒரு தந்தை தன்னுடைய மகனை, ஒரு 4 வயது மதிக்கத்தக்க மகனை கரம் நடத்தி கொண்டே, கூட அழைத்து கொண்டே சாலை வழியாக போய்கொண்டிருக்கிறார். சாலை வழியாக போய்கொண்டிருக்கின்ற போது எதிர்பாராத விதமாக குறுக்கே பல கயிர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. தந்தையினுடைய ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்தது. அவர் தன்னுடைய காலை எட்டி வைத்துவிட்டு கடந்து போகிறார். மகனை கண்டுகொள்ளவே இல்லை. மகனால் இந்த கயிறை தாண்டி செல்ல முடியாமல் மகன் தடுமாறிக்கொண்டிருக்கிறான்.
தந்தையை அழைத்து பார்க்கிறார் மகன். தந்தை செவி கொடுக்கவில்லை. கத்தி பார்க்கிறார், உதவி கோரி பார்க்கிறார், அங்கும் இங்கும் ஓடி பார்க்கிறான். ஒரு வழியும் இல்லை. கடைசியாக தானாகவே முயற்சியிலே இறங்கிவிட்டான். இனி சரியாகாது, நாம் தந்தை போய்கொண்டே இருக்கிறார், நாம் இனி தந்தையினிடத்தில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் முயற்சித்தே ஆக வேண்டும். அப்படி என்ற நோக்கத்தோடு அவன் முயற்சியிலே இறங்குகிறான். கயிறுகளை ஒன்று ஒன்றாக பார்த்து தாழ்த்தி எடுத்து குனிந்து எடுத்து தாண்டி 3-4 கயிர்கள் கட்டப்பட்டு தாண்டி அந்த புறம் போய் ஓடோடி தந்தையினிடத்திலே போகிறான். தந்தையும் இதுவரையிலும் கவனியாத மாறியிருந்தார். மகன் வெற்றிகரமாய் கயரை தாண்டி வந்தவுடனே ஓடி போய் தந்தையை மகனை அணைத்துக் கொள்ளுகின்ற காட்சி மெய்யாகவே மெய் சிறுக்க வைத்தது. அதே போலதான், அதாவது தந்தை மகனை ட்ரெயின் அப் பண்ணுவதற்காக, பயிற்றுவிப்பதற்காக தடைகளையும் மகன் தாண்டி பழக வேண்டும், அதற்குரிய மன வலிமையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை மகன் குறிப்பிட்ட பிற்பாடும் செவி கேட்காத மாதிரி, மகன் தாண்டி வர கஷ்டப்படுகிறான் என்பதை அறிந்தும் அவனை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றும் தெரியாதது மாதிரி அவர் முன்னே நடந்து கொண்டு போனார். எல்லாமே ஒரு பயிற்சிக்காக, பக்குவப்படுத்துவதற்காக. இங்கேயும் இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலேயும் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பயிற்றுவிக்கும் நோக்கத்தோடு, அவர்களை பக்குவப்படுத்தும் நோக்கத்தோடு அவர்களை எங்கே அனுப்புகிறார்? கடலிலே அனுப்பி புயலில் ஊடாக அவர்களை கடத்தி செல்ல வைக்கிறார். உண்மையாகவே நாம் இதை பார்க்கின்ற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000த்திற்கும் மேலான மக்களை ஆண்டவர் அற்புதகரமாய் போஷித்தார். போஷித்து முடித்த பிற்பாடு இந்த வாரத்திலே பாருங்கள், அவர்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உடனே அக்கறைக்கு போங்கள் அப்படி என்று துரிதப்படுத்துகிறார். அவர்களும் போகிறார்கள், புயலிலே சிக்கிறார்கள், அல்லோலப்படுகிறார்கள். இயேசு கடலில் மேல் நடந்து சென்று அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி படகிலே ஏறி அவர்களோடு அக்கறைக்கு செல்லுகின்ற ஒரு அற்புதகரமான நிகழ்வு. இந்த நிகழ்வு, இந்த புயலை சந்திக்கின்ற நிகழ்வு, ஏன் கடவுள் இதை அவர்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்று சொன்னால், அவர்களை பயிற்றுவிப்பதற்காக. இந்த பகுதியிலே, இந்த பகுதியை நாம் வாசித்து கேட்ட பகுதியை மையமாக வைத்து நாம் பார்க்கின்ற போது 3 மிக முக்கியமான காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். 3 மிக முக்கியமான காரியங்களை இந்த திருமறை பகுதியிலிருந்து மார்க் 6வது அதிகாரம் 45 முதல் 56 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது நாம் 3 காரியங்களை கண்டுகொள்ள முடியும். ஒன்று, God is always watching. God is always watching. அதாவது கடவுள் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய கடவுள் எப்போதும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறவர் என்பதை இந்த திருமறையிலே மிக அழகாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் கண்காணிக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000த்துக்கும் மேற்பட்ட புருஷர்களை அவர் போஷிக்கிறார். பெண்களும் குழந்தைகளும் அங்கே இந்த லிஸ்ட்ல வரவில்லை, நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அந்த நிகழ்வை முடித்தவுடனே உடனே அவர்களை துரிதப்படுத்தி, நீங்கள் போங்கள், பெத்சாயிதா என்ற ஊருக்கு போங்கள், உடனே கரையை தாண்டி போங்க அப்படி என்று துரிதப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். ஏன் துரிதப்படுத்துகிறார் அப்படி என்று சொன்னால், ஒன்று, முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவை அங்குள்ள மக்கள்
அரசனாக்க விரும்புகிறார்கள். இந்த அற்புதத்தை கண்டவுடனே மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசிதான், இவர்தான் நமக்கு ஏற்ற தலைவன், இவர்தான் நமக்கு ஏற்ற மன்னன், இவர்தான் நம்மை ஆளுவதற்குரிய ராஜா, அப்படி என்று அவர்கள் கணக்கு போட்டு எப்படியாவது இயேசுவை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆகவே இது உலக ரீதியான ஒரு காரியம். ஆகையினால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதுல வேற எந்த விதமான குழப்பங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உடனே தம்முடைய சீடர்களையும் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு அனுப்பி வைக்கிறார். ஏனென்று சொன்னால், சீடர்களிடத்தில் இந்த மன போங்கு அதிகமாக இருந்தது. உண்மையாகவே இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு ராஜா தேவை, அந்த ராஜா இவரதான் அப்படி என்ற ஒரு கணக்கும் அநேக நேரத்திலே சீடர்களுக்குள்ளே இருந்தது. ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார், உடனே நீங்கள் அக்கறைக்கு போங்கள் அப்படி என்று அனுப்பி வைக்கிறார். இரண்டாவது, அவர்கள் மிகுந்த களைப்புற்றிருந்தார்கள். நம்முடைய ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை நாம் வீட்டில் நடத்தினோம் என்று சொன்னால், அல்லது ஒரு திருமணத்தை நடத்தினோம் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய களைப்பை நமக்கு கொடுக்கும் என்று நம் அனைவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வீட்டில் நடைபெறுகின்ற ஃபங்க்ஷன் ஒரு பெரிய அழைப்பு கொடுத்து வைத்தால் மிஞ்சி போன ஒரு 2000 பேர் அல்லது 2500 பேர் அல்லது 3000 பேர், அதுதான் நம்முடைய சாதாரணமாய் ஒரு குடும்பத்திலே நடத்துகின்ற ஒரு கல்யாணம். ஆனால் இங்கே பார்க்கின்ற போது புருஷர்கள் மட்டும் 5000க்கு மேல் இருந்தார்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் பலுகி பெருக செய்து என்ன செய்கிறார், எல்லாருக்கும் பந்தி போட செய்கிறார். அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, மிக கடினமான ஒரு காரியம். ஆகையினால் இந்த பந்திக்கு பிற்பாடு அவர்கள் மிகவும் களைப்படைந்திருந்தார்கள். ஆகையினால் கூட்டத்திலிருந்து அவர்களை விடுவித்து, நீங்கள் சீக்கிரமாக போங்கள் அப்படி என்று அனுப்பி வைக்கிறார். இதுல நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் படகிலே போய்க் கொண்டிருக்கின்ற போது புயல் வருகின்றது. அந்த புயலுடைய பேர் சீரா, சீரா என்ற புயல். அதாவது அவர்களுக்கு தெரியும், கடலிலே மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் புயலுடைய தன்மை, காற்றினுடைய தன்மையை அவர்கள் கணக்கிட்டு அதற்கு ஏற்றபடி தங்களை காத்துக் கொள்ளுவார்கள். இந்த சீரா என்ற புயல் ஒரு மிக முக்கியமான புயல், ஒரு சிறப்பு மிக்க புயல், கலிலேய கடலிலே அடிக்கடி தாக்குகின்ற புயல். ஆகையினால் இந்த சீரா என்ற புயல் அவர்களை தாக்கின உடனே அவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, இது தப்பி கரை சேருவதற்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, இப்போது இவர்கள் இயேசு இல்லாமல் படகிலே போய்கொண்டிருக்கிறார். ஆனால் கரையிலே இருந்த இயேசு அவர்களை என்ன செய்கிறார், பார்க்கிறார், கண் காணிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 47வது வசனம், சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். படவோ நடுக்கடலிலே இருந்தது, கரையிலே அவர் தனிமையாக இருந்தார். தனிமையாக இருந்து என்ன செய்கிறார், கண்காணிக்கிறார், பார்க்கிறார். என்னுடைய மக்களை, என்னுடைய சீடர்களை நான் அனுப்பிவிட்டேன், அக்கறைக்கு நான் அனுப்பிவிட்டேன். அப்படி என்று அவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் என்பதை கரையிலே உட்கார்ந்து கொண்டு கவனிக்கிறார். மட்டுமல்ல, கொடுமையான புயலினாலே படகு முன்னே செல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அநேக நேரத்திலே நாம் நமக்குள்ளே புலம்பிக் கொள்ளுகிறோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை யார் பார்க்க இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் உள்ளான நிலைமையை யார் அறியக்கூடும், அப்படி என்று அநேக நேரத்திலே எண்ணுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை
அவரை நம்பி வாழ்கிறேன், அவரை விசுவாசித்து வாழ்கிறேன், அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிறேன் மக்களை ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வை எப்போதும் தம்முடைய மக்கள் மேல் இருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 139வது சங்கீதம் 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். சொல்லுகிறார், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். மிக அருமையாக அனுபவ ரீதியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் கடவுள் தம்முடைய மக்களை எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நம்பி வாழுகிற மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீடர்கள் கூட நினைத்திருக்க கூடும், இந்த சூழ்நிலையிலே இயேசு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், ஆனால் அவர் இல்லை, அப்படி என்ற சிந்தனையோடு கூட தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார். என் பிள்ளைகள், என் மக்கள் எப்படி பயணிக்கிறார்கள்? அவர்கள் தடுமாறுகிறார்கள், அவர்கள் முன்னோக்கி செல்ல பிரயாசப்படுகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமையையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதான் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது. இப்போதெல்லாம் கண்காணிப்பு கேமரா வந்து விட்டன, ரோலிங் கேமராவும் வந்து விட்டன, சுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஒரு எல்கை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு எல்லே இல்லை. நாம் எங்கே இருந்தால், எந்த இடத்துல இருந்தால் ஆண்டவர் தம்முடைய மக்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். God is always watching. அடுத்த 2வது காரியத்தை பாருங்கள். God is always available. Always available. எப்போதும் நம் அருகிலே அவர் இருக்கிறார், எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவளித்த ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு சாட்சியார் என்று சொன்னால் இந்த 12 சீடர்களும். அதே போல அக்கறைக்கு போங்கள் அப்படி என்று சொன்னவுடனே கீழ்ப்படிந்தவர்கள் வந்தார்கள். அற்புதத்துக்கு சாட்சியாய் இருந்தவர்களுக்கும் இயேசுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தவர்களுக்கும் கிடைத்தது என்று சொன்னால் கிடைத்தது என்ன? புயல்தான், புயலின் அனுபவம் தான், புயலின் அனுபவம் தான். அப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்மை நம்பி வாழுகிற மக்களுக்கு சோதனைகளை வைத்திருக்கிறார். போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God is always available. நம்முடன் இருக்கிறார். 48வது வசனம், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார்.
பாருங்க, கடவுள் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார். சரி, கடவுள் காண்கிறவர், கண்காணிக்கிறவர். அதை தாண்டி அவர் என்ன செய்கிறார்? எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர் தம்முடைய மக்களிடத்திலே வருகிறார். ஏதாவது ஒரு வகையிலே தம்முடைய மக்களிடத்திலே அவர் செயலாற்றுகிறார். பாருங்க, இயேசு முதல்ல இதற்கு முன்ன ஒரு நிகழ்வை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு போட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இதே போன்ற ஒரு புயல் வந்தது. ஆனா இங்கே அப்படி அல்ல. இயேசு இல்லாமல் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாலாம் ஜாமம் என்று சொன்னால் என்ன? அதாவது இந்த காலத்தை, இரவை யூதர்கள் 4 பிரித்து வைத்திருந்தார்கள். 4 ஜாமங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். 6 மணி முதல் 9 மணி வரை ஒரு ஜாமம். அடுத்து 9 12 மணி வரை, நடு இரவு 12 மணி வரை ஒரு ஜாமம். 12 3 மணி வரை ஒரு ஜாமம். 3 6 மணி வரை ஒரு ஜாமம், 4வது ஜாமம். 6 9 வரை முதல் ஜாமம். 9 12 மணி வரை 2ஆம் ஜாமம். 12 3 மணி வரை 3ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் எத்தனை மணியிலிருந்து? 3 மணியிலிருந்து 6 மணி வரை 4ஆம் ஜாமம். அதிகாலையில் யார் தான் வருவாங்க? நினைத்து கூட பார்க்க முடியாது. எல்லாரும் படுத்து ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். அதிகாலை நேரத்தில் எப்படி யார் வருவார்? யார் இருப்பார்? இயேசு படகுல இருந்திருந்தால் கூட தட்டி எழுப்பி இருந்திருக்க முடியும். ஆனா முடியல, இயேசு இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த 4ஆம் ஜாமத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார்? கடலில் மேல் நடந்து வருகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் தடைகளை தாண்டி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆகையினால் கடல் மேல் நடந்து வருகிற இயேசுவை பார்த்து சீடர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆவேசம், பிசாசு அப்படி என்றுதான் நினைத்து கதறினார்கள். இன்னும் அவர்களுக்குள்ளே ஒரு முழுமையான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இன்னும் வரவில்லை. இவர்கள் ஆவேசம் என்று கதறுகிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர் கடந்து போகிறது போல் அவர் காணப்பட்டார் அப்படி என்று சொல்லுகிறது. அப்ப கடந்து போகிறவர் அது என்னவென்று சொன்னால் பவர்ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட். இப்படிதான் பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு சீனாய் மலையிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார். கடந்து போகிறது போல தம்மை வெளிப்படுத்தினார். ஓரேப்பிலே எலியாவுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? கடந்து போகிறது போல வெளிப்படுத்தினார். இங்கேயும் கடந்து போகிறது போல தம்மை ஆண்டவர் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்போ கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறவர். ஏதாவது ஒரு வகையில் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்றவர் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் ஒருமுறை திபெத்திற்கு நற்செய்தி அறிவிக்க கடந்து சென்றார். அங்கே இயேசுவை பிரசங்கித்தது நிமித்தமாக அவரை பிடித்து, அது புத்தர்கள் மிகுந்த பகுதி, பௌத்தர்கள். ஆனால் அங்கே தடை செய்யப்பட்ட இந்த கிறிஸ்தவத்தை பிரசங்கித்த காரணத்தினால் அவரை பிடித்து கொண்டு போய் தலாய் லாமாவினிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நம்முடைய மதத்திற்கு எதிராக மாற்று மதத்தை பிரசங்கிக்கிறார் அப்படி என்று சாது சுந்தர் சிங்கை கொண்டு ஒப்படைக்கிறார். ஆகையினால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது? மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனை எப்படி என்று சொன்னால், பெரிய ஆழமான குழி தோண்டி வைத்திருப்பார்கள். அந்த குழியிலே தள்ளி விடுவார்கள். அந்த குழியை அடைப்பதற்கு ஒரு டோரை வைத்திருப்பார்கள்.
அதை தள்ளி விட்டு டோரை பூட்டி கீயை எடுத்து தலைலாமா அவரிடத்திலே கொடுப்பாருங்க. அங்கே தாகத்தினாலும் பசியினாலும் வறண்டு போய் அப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான். அப்போ சாது சுந்தர் சிங்கை பிடித்து குழியிலே தள்ள ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அவரை குழியிலே தள்ளுகிறார்கள். கதவு, இந்த குழியினுடைய வாசல் அடைக்கப்படுகிறது. அதனுடைய கீ கொண்டு ஒப்படைக்கப்படுகிறது. இப்போது சாது சுந்தர் சிங் எங்கே கிடக்கிறார் என்று சொன்னால், எங்கே கிடக்கிறார்? குழிக்குள்ளே, ஆழமான குழிக்குள்ளே கிடக்கிறார். ஏற்கனவே அங்கே குழியிலே தள்ளப்பட்டவர்களுடைய எலும்புகள் அங்கே கிடக்கிறது. அங்கே எலிகள் ஓடுகின்றன. என்னெல்லாம் உயிரினங்கள் உண்டு, ஜீவ ஜந்துக்கள் உண்டு, அங்கே கிடக்கிறது. அவைகள் நடுவிலே கிடக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட பூட்டிய இதற்குள்ளே எப்படி கடவுளுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும்? முடியும். ஆனாலும் சாது சுந்தர் சிங் அங்கிருந்து பார்க்கிறார். கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் வந்து உதவி செய்ய அவரால் முடியும் அப்படி என்ற நம்பிக்கையோடு குழியிலே இருந்து கொண்டு அவர் ஜெபிக்கிறார். நடுராத்திரியிலே, யார் எதிர்பாராத நேரத்திலே ஒரு கயிறு வந்து இறங்கி வருகிறது. அவர் பார்க்கிறார், கயிறை பார்க்கிறார். கயிறை பற்றிக்கொள் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. கயிறை கட்டியாக பிடித்து கொண்டார். அப்படியே அந்த கயிறு அவரை தூக்குகிறது. மேலே வந்தார். மேலே வந்து பார்த்தார். தனக்கு உதவி செய்த, இந்த குழியிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கு உதவி செய்த மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே அப்படி என்று எதிர்பார்த்தார். அப்படி சுற்றிலும் முற்றிலும் பார்த்தார். யாருமே காணவில்லை. அப்போது உணர்ந்தார், இது யாருடைய செயல்? ஆண்டவருடைய மகத்தான செயல் என்பதை உணர்ந்து கடந்து சென்று மறுநாளிலும் தைரியமாக போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் அவரை பிடித்துக் கொண்டு தலைலாமானிடத்தில் நிறுத்தினார்கள். நேற்றைக்கு நாம் இவனை எதன குழியிலே தள்ளினோம், பாருங்கள் எப்படி இவன் வந்து விட்டான். அப்ப தலைலாமா பார்க்கிறான், ஐயா, கீ நமக்கிட்ட தானே இருக்கு, கீ நமக்கிட்டல்லவா இருக்கிறது, எப்படி இவன் வந்தான்? அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. கடைசியாக அவரை எச்சரித்து வான் பண்ணி, இந்த இடத்துக்கு நீ வராதே அப்படி என்று சொல்லி அனுப்பி வைத்தார். God is always available. ஒருவேளை வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம், தப்பி செல்வதற்கான வழியே இல்லை என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளே நாம் கடந்து வரக்கூடும். ஆனால் கடவுள் நமக்கு உதவி செய்வதற்கு நம்மோடு இருக்கிறார். அது எந்த ஜாமமா இருந்தாலும் சரி, முதல் ஜாமமா, இந்த 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு பூட்டிய வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்த சீடர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். எப்ப நான் இருக்கிறப்பா, நீங்க ஏன் கலங்குறீங்க என்பதை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நம் வாழ்க்கையில தேவைகளோடு போராடி கொண்டிருக்கலாம், வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கலாம், குடும்ப அழுத்தங்கள், பிள்ளைகளை குறித்துள்ள காரியங்களை குறித்துள்ள கவலைகள், இவைகளோடு நாம் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். 4ஆம் ஜாமத்திலே கடலில் மேல் நடந்து வந்தார். என் மக்கள் இக்கட்டிலே சிக்கி இருக்கிறார்கள், துன்பத்திலே சிக்கி இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்த மாத்திரத்திலேயே கடலில் மேல் நடந்து வந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்த சீடர்களுக்கு கூட இந்த நம்பிக்கை வரல பாருங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் யோபுவுக்கு இருந்தது அந்த தரிசனம். எப்படி பார்க்கிறார் பாருங்கள். யோபுவின் புஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அவர் கடலின் மேல் நடக்கிறவராக இருக்கிறார் அப்படி என்று யோபு தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் தெளிவாக சொல்ல 9வது அதிகாரம்
8வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அவர் ஒருவரே அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். யோபுனுடைய விசுவாச கண்களை நாம் பார்க்க வேண்டும். அவர் ஒருவரே சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். ஆனால் யோபுனுடைய விசுவாச பார்வை துன்பத்தின் நடுவிலும் அப்படி இருக்கிறது. ஆனால் சீடர்களுடைய பார்வை அவ்வாறு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வந்து ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்து 3வது காரியம் 50வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். God is always caring. அக்கறையுள்ள கடவுள், கருசனையோடு நம்மை கவனிக்கிற கடவுள் என்ற உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கடலின் மேல் நடந்து வந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி படவிலே அவர்களோடு கூட ஏறினார். ஏறினதோடு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள், நான் தான், நான் தான். அது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நான் தான். இட் இஸ் ஐ, இட் இஸ் ஐ அப்படின்னு சொல்லுகிறது ஆங்கில வேதாகம். ஆனால் கிரேக்க பைபிள் என்ன சொல்லுகிற, மூல பாஷையில் உள்ள பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஐயாம், ஐயாம் அப்படி என்று சொல்லுகிறது. ஐயாம் என்று சொன்னால் ஒரு உடன்படிக்கையின் பெயர், உடன்படிக்கையின் பெயர் ஐயாம். நான் பார்க்கிற யாத்திராகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படி என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் ஐயாம் என்பது உடன்படிக்கையின் பெயர், உடன்படிக்கையின் பெயர். இங்கே இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். யாரோடு ஏற்படுத்துகிறார்? நோவாவோடு ஏற்படுத்துகிறார். என்ன ஏற்படுத்துகிறார்? இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால் மாம்சமான எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பூமியில் உள்ள எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாக ஒரு வில்லையும் ஆண்டவர் வைக்கிறார். உடன்படிக்கையின் ஆண்டவர், அக்கறையுள்ள கர்த்தர், தம்முடைய மக்கள், தம்முடைய படைப்பின் மகுடமாகிய மக்கள் பாவத்து நிமித்தமாய் அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள், ஜலப்பிரயலத்திலே முங்கி போனார்கள், மூழ்கி போனார்கள். ஆனால் இனி நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று அக்கறையோடு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அதான் சொல்கிறார், இட் இஸ் ஐ, ஐ ஆம், நான். ஆகையினாலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நீங்க யார் இனி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகளை சந்திக்கும் போது சில முக்கியமான பேர் சொல்லும் போது சொல்லுவார்கள், நான் இருக்கிறேன், நீங்க யார் கவலைப்படுகிறீர்கள்? அப்படிங்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வந்து விடுகிறது. அதே போலதான் இங்கேயும் படகிலே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படி என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். அக்கறையுள்ள கடவுள், அக்கறையுள்ள கடவுள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற கடவுள் சாதாரணமானவர் அல்ல. நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள், நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் நம்முடன் வந்து பங்கெடுக்கிற கடவுள், நம்மை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளுகிற ஒரு கடவுள். அப்போ இப்பேற்பட்டவரை தான் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்திலே
பார்க்கின்ற போது ரொம்ப மோசமான நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். எது எடுத்தாலும் நாம் புலம்பி தள்ளுகிறோம், அழுதுகிறோம். கடவுள் ஏன் கைவிட்டு விட்டார் அப்படி என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கிறோம், கவலைப்படுகிறோம், மிகவும் மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாகிறோம். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சீடர்களிடத்தில் இதுதான் காரணம். கடின இருதயம். கடின இருதயம். அற்புதத்தை கண்கூடாக கண்டவர்கள் இவர்கள். அற்புதத்தை கண்கூடாக கண்டவர்கள். எத்தனை பேர் ஆண்டவர் குணம் கொடுக்கிறதை, சுகம் கொடுக்கிறதை கண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு ஏற்கனவே படவில் இதை போல பயணம் செய்த போது உடனிருந்து கடலை அமர்த்தியதை கண்கூடாக கண்டு மகிழ்ந்தவர்கள். இப்போது 5000க்கு மேற்பட்ட மக்களை 5 அப்பங்களையும் கொண்டு 2 மீன்களையும் கொண்டு போஷித்ததை கண்குளிர கண்டவர்கள். ஒரு அசைவும் இல்லை அவருடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நாம் அப்படிதான். கடவுள் வாட்சிங் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் பார்க்கட்டும். நம்முடன் இருக்கிறார், அவர் இருக்கட்டும். அவர் அக்கறையோடு நம்மை கவனிக்கிறார், கவனிக்கட்டும். அப்படி இருந்து எனக்கு என்ன, அப்படி என்றுதான் நாம் அநேக நேரத்திலே அங்கலாய்க்கிறோம். வேதத்தை படிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், வேத ஆராய்ச்சி மூலமாக திருமறை காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இன்னும் இருதயம் கடினமாக இருக்கிறது. இவைகளை நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கெல்லாம் இருதயம் கடினமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எந்த கரைக்கு போனார்? அக்கறைக்கு. எந்த ஊர் அது? பெத்சாயிதா ஊர். யோவான் நற்செய்தியாளர் இதேதான் இதே நிகழ்வை பதிவு செய்தார். அது கப்பர்நகூம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பெத்சாயிதாவும் கப்பர்நகூம் பக்கம் பக்கம் இருக்கிற ஊர். அப்போ ஒரு வழியாக படவிலே ஏறின இயேசு தம்முடைய சீடர்களோடு அக்கறையில போய் சேர்கின்றார். அங்கே மக்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுதான் அப்படி என்று அடையாளம் கண்டு கொண்ட உடனே கிராமத்திற்குள்ளே ஓடி போய் யார் யார் சுகவீனமாய் இருந்தார்களோ, யார் யார் பலவீனமாய் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுவிடத்தில் வைக்கிறார்கள். அவர் எங்க போகிறார் என்பதை பார்த்து அவரிடத்திலே கொண்டு போகிறார்கள். மார்க்கெட் பிளேஸ் என்று சொன்னா மார்க்கெட் பிளேஸ்ல கொண்டு போகிறார்கள். சில நேரத்தில் மார்க்கெட்லே கொண்டு படுக்க வைக்கிறார்கள். எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டாகிலும் என்ன செய்யட்டும், குணமாகட்டும். அவர்களுக்கு இருந்த விசுவாசம் இந்த சீடர்களுக்கு இல்லாமல் போயிற்று. இருதயம் கடினப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் கடவுள், இன்றைக்கு நான் வாசித்து கேட்ட சங்கீதம் மிக அற்புதமாக ஒரு சங்கீதத்திலே ஒரு மிக முக்கியமான வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். 136வது சங்கீதம், 136வது சங்கீதம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அதிசயங்களை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதிசயத்தை காண முடிகிறதா? அதிசயங்கள் தாமதமாகி கொண்டல்லவா போகிறது. அதற்கு காரணம் வசனங்களை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனாலும் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அதான் சீடர்களுடைய நிலைமை. அந்த 5000 பேரை போஷித்த நிகழ்வை பார்த்தாவது கொஞ்சம் இலக வேண்டாமா? இருதயம் கொஞ்சம் விசுவாசத்திலே வலுப்பெற வேண்டாமா? ஆனால் அவர்கள் கடின இருதயம் உடையவர்களாக இருந்தார்கள். விசுவாசம் அவரிடத்தில் இல்லாமல். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். சில நேரத்தில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை அனுமதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நம்மை பயிற்றுவிப்பதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சோதனையை அனுப்பினாலும் அந்த சோதனையின் நடுவிலே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்போதும் இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், நம்ம அக்கறையோடு கவனித்துக் கொள்கின்றவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியும். இறை அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமேன்.